பிரபு, இப்ப ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். அந்த உண்மையோட பயங்கரம் எவ்வளவு பெருசா இருந்தாலும் சரி, அதை என்னால் ஜீர்ணிக்க முடியும். அந்த சக்தி எனக்கு இருக்குங்கிற நம்பிக்கையோட தான் நான் இங்க நிக்கிறேன். என்ன பேசாம இருக்க? கேட்கிற கேள்வி புரியல, அதனால பேசாம இருக்கேன். விளக்கமா கேட்கறதுக்கே வெக்கப்பட வேண்டிய கேள்வி, அநாகரிகமான கேள்வி. It is a ridiculous question. I mean, it is a naked question. What else could I expect from you? Let it be. ஆனா எங்கிட்ட வர பதில் கௌரவமானதா தான் இருக்கும். அப்படிப்பட்ட பதில் உன்னால சொல்ல முடிஞ்சா, உன் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம உன்னால சொல்ல முடிஞ்சா, நான் ரொம்ப பெருமைப்படுவேன், ரொம்ப சந்தோஷப்படுவேன். I will be the happiest person. சொல்லு பிரபு, நான் கெஸ்ட் ஹவுஸ்க்குள்ள நுழைஞ்ச போது பத்மா அழுதுகிட்டு இருந்ததுக்கு காரணம், என்னை மன்னிச்சிடு பத்மா, இனிமே இப்படி மிருகத்தரமா நடந்துக்க மாட்டேன்னு நீ சொன்னதுக்கு அர்த்தம். இது ரெண்டுக்கு விளக்கம். உடனே உன்னோட சந்தேகம் அனாவசியமானது, விபரீதமானது. நீ நேர்மையானவன், நாணயமானவன் நான் உன்னை மதிச்சிருந்தா இந்த கேள்வியை உன்னை நான் கேட்டுக்கவே மாட்டேன். பட் யூ சஸ்பெக்ட் மீ? அன்டவுட்லி 100%. முரளி, இப்படி ஒரு கீழ்த்தரமான பழியை நீ என் மேல சுமத்தணும். கீழ்த்தரமான பழியோ மேல சுமத்துற? அக்செப்ட். அதுக்கு தரமான பதில் சொல்ல தயங்குறியே? Why? மறுபடியும் கேட்கிறேன், நான் கெஸ்ட் ஹவுஸ்க்குள்ள நுழைஞ்ச போது அங்கே என்ன நடந்தது? What happened? God, முரளி, நீ நினைக்கிற மாதிரி அங்க எந்த விதமான தப்பு நடக்கல. தப்பு செய்யற அளவுக்கு நான் தாழ்ந்தவனும் இல்ல, மோசமானவனும் இல்ல, அயோக்கியனும் இல்ல. You are right. ஜெயந்திங்கிற விதவை பொண்ணு கெடுத்த நீ தாழ்ந்தவன் இல்ல, உயர்ந்தவன். அவளை தாயாக்கி அலைய விட்ட நீ அயோக்கிய இல்ல, உத்தமன், உன்னதமானவன். அந்த விஷயம் எனக்கு எப்படி தெரியும் பாக்குறியா? அவ உனக்கு எழுதுற லெட்டர் என்கிட்ட இருக்கு. It's a proof. அது வேற கதை. It's a different story. அந்த கதையை தான் நீ மறுபடியும் பத்மா கிட்ட ஆரம்பிக்க நினைச்ச. முரளி, ஏன்டா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இப்படி விஷத்தை கக்குறேன்? வாழ்க்கையிலேயே நீ விஷத்தை கலக்கிறியேடா. 15 வருஷமா உயிருக்கு உயிரை உன் கூட பழகி உன் கூடயே வாழ உப்பு தின்னு எனக்கே டாஷ் டாஷ் டாஷ். முரளி, கடைசி சான்ஸ். நான் கெஸ்ட் ஹவுஸ் போய் நுழைஞ்ச போது நான் சொல்ல முடியாது, சொல்ல விரும்பல. எப்படிடா சொல்ல முடியும்? தனியா இருந்த பத்மா கிட்ட தகாத முறையில் நடந்துக்க முயற்சி செஞ்ச நீ ஒரு அற்ப பதர். பத்மாவையும் ஜெயந்தி நினைச்ச நீ ஒரு ஈரப்பிறவி. பிரபு, what happened? Come on, tell me. முரளி, what happened? Tell me, Prabhu. Don't be silly. Don't be silly. Why would you tell me? Oh, God. Oh, God. Oh, God. God. பிரபு, காமவெறி பிடிச்சி மனித தன்மை இழந்து கேவலம் நீ ஒரு மிருகமா மாறிட்ட. அப்பேற்பட்ட மிருகத்தை சுட்டுக் கொள்றதுல எந்த பாவமும் இல்ல. சமுதாயத்தில் உன்ன மாதிரி ஓநாய்கள் இருக்கக்கூடாது, இருக்கவே கூடாது. நிறுத்துங்க முரளி, நிறுத்துங்க. அவரை கொல்றதுக்கு முன்னாடி அந்த துப்பாக்கி குண்டு என் நெஞ்ச தொலைக்கட்டும். ஏன்னா என் நெஞ்சம் கலங்க உள்ளது, கரைகளை நிழல் படிஞ்சது. உங்களுக்கு ஏற்பட்ட சந்தேகம் எதுவா இருக்கும்னு எனக்கு தெரியும். அதுக்கு பதில் என்னால தான் சொல்ல முடியும், அவரால முடியாது. பத்மா, நீங்க ஒண்ணும் பேசாதீங்க. எல்லாமே என்னைய மீறினதுக்கு அப்புறம் என்னால எப்படி பிரபு பேசாம இருக்க முடியும்? பத்மா, தயவு செய்து இந்த இடத்தை விட்டு போயிடுங்க. முடியாது. முரளி கிட்ட நான் எதையும் மறைக்க விரும்பல. மிஸ்டர் முரளி, நானும் பிரபு ஒருத்தர் காதலிச்சோம். உங்களை சந்திக்கிறதுக்கு முன்னாடி இது உங்களுக்கு அதிர்ச்சியை தரலாம். வாழ்நாள் பூரா எனக்கே சொந்தம் நினைச்ச பிரபுவோட வாழ்க்கையில ஜெயந்தி குறுக்கிட்டா.
மனசுல ஒருத்தரை நினைச்சு எங்கிக்கிட்டு இன்னொருத்தருக்கு மனைவியா வாழ்ந்துகிட்டு என்னால இருக்க முடியாது, நிச்சயமா இருக்க முடியாது. கடந்த கால நினைவுக்கும் நிகழ்கால உறவுக்கும் நடுவுல ஊஞ்சல் அடிக்கிட்டு இருந்த என் மனச ஒரு நிலையில நிறுத்துறதுக்காகத்தான் அவர் என் கண்ணத்துல அரைஞ்சார். அதுக்காகத்தான் மன்னிப்பும் கேட்டார். அம்மாவை கேட்டதா சொல்லுங்க தம்பி. ஜாகிரதையா போயிட்டு வரேன். வரேம்மா. நல்லதா? வரேங்க. எங்கடா புறப்பட்ட? மெட்ராஸ்க்கு ஓய்வெடுக்க போறேன்னு வந்துட்டு பிரபு, என் உடம்பு மனசு எல்லாமே பூர்ணமா குணமாயிடுச்சு. ஒரு நண்பனை இழந்த நிலையில நான் இங்க வந்த அந்த ஆரோக்கிய நண்பன் திருப்பி கிடைச்சிட்டாங்கிற திருப்தியோட, மகிழ்ச்சியோட, நிம்மதியோட போறேன். பிரபு, நான் உனக்கு ஒரு பரிசு கொடுக்க போறேன். பரிசா? பத்மா, பத்மா, 1 minute. பிரபு, பத்மா மலர் போல இருக்கிற இந்த பரிசை நீ மறுக்காம ஏத்துக்கணும். Hey, what do you mean by that? I mean what I say. உனக்கு சொந்தமானதை உன்கிட்டயே ஒப்படைச்சிடுறேன். Give me your hand. கை குறா ஃபூல். பத்மா, நீங்க 2 பேரும் நீண்ட ஆயுளோட சந்தோஷமா இருக்கணும். God bless both of you. வரேன். பஞ்சனை பாடலுக்கு பல்லவி நீ இருக்க, பஞ்சனை பாடலுக்கு பல்லவி நீ இருக்க. Bye bye. இரவும் பகலும் இசை முழங்க